அங்க போயும் பயன் இல்லை. ஏன்னா இல்ல, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. நான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவங்க கூப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது அங்க போய் ஒன்றும் பயன் இல்லை. இங்கேயே அதிமுக ஆதரிக்குது. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால. சிலர் இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதேன்னு சொன்னா அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்கறான். இப்ப நம்மகிட்ட அவன்கிட்ட என்ன கேட்க வேண்டியிருக்கு? இந்தியன் தான், இங்க வா இங்க வா, இந்த காவிரியில கொஞ்சம் தண்ணியை பேசி கூட்டிட்டு வா, வாங்கித்தான். காவிரியில கொஞ்சம் தண்ணியை பேசி வாங்கித்தான். எங்க முதலமைச்சர் ஐயோ என் வரியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காசை திருப்பி தர மாட்டேங்குது, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றாரு. அப்ப நீ போய் அந்த இந்தியன்ட்ட பேசி கொஞ்சம் அந்த காசை வாங்கிட்டு வா. சும்மா எதாவது பேசுறது. நான் இந்தியன் தானே, இந்தியன் தானே. என்னைய தினம் கைது பண்றான்ல சிங்களன், என் மீனவனை. எப்படா இந்திய மீனவனை கைது பண்ற? எப்படியா இந்திய மீனவனை சொல்ற? எப்படா இந்திய மீனவன் படகை பறிக்கிறான்னு இந்த அதிகாரம் கேக்குதா? அந்த நாடு கேக்குதா? அப்புறம் அவங்க சொல்லும் போது இந்தியாவில் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னாங்க. அவங்க ஆட்சியில எப்படி நீங்க எடுத்துக்கணும்? அதிகமா இருக்கிறது போய் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு மாத்திருக்காங்க. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். எதிர்கட்சியா இருக்கும்போது வந்தா டாஸ்மார்க்க மூடுவோம். ஏன் நீங்க வந்துட்டு மூடலைன்னா வாய மூடுவோம். இதுதான் அவங்க நிலைப்பாடு.